ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்பெஷல் கோகோனட் பர்ஃபி அப்படிங்கிற தேங்காய் பாறை தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது என்னோடய ஸ்டைலில் பிடிச்சதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கிலோ ரவை எடுத்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ரவை நல்லா வறுத்து வரக்குள்ளே 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டு வாசம் வரும். இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் தனியாக பண்ணிக்கலாம். இது தேங்காய் பாறைன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை 20 நாள் கண்டிப்பாக வெளில வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கிலோ ரவைக்கு 1 மூடி தேங்காய், அதான் அளவு. நீங்கள் இப்போ 1/2 கிலோ ரவை சேர்க்குறீங்க அப்படின்னா 2 தேங்காய் மூடி, அதான் 1 தேங்காய் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 மூடி தான் எடுத்திருக்கேன். அந்த கருப்பு இல்லாமல் திருவி எடுத்துக்கோங்க. இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணக்குள்ளே அதில் ஈரப்பதம் ட்ரை ஆகணும். ஈரப்பதம் ட்ரை ஆகிட்டு தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் அதையும் ரவை கூட சேர்த்து ஆற வச்சு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கா? இதுதான் ஸ்டேஜ். இப்போ இதை அது கூட நம்ம ரவை கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2த்தையும் ஆற வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பாறை கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், வீணாக போகாது. நம்ம மற்றபடி தேங்காய் பாறை கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தேங்காய் வதக்கிட்டு நம்ம தீபாவளியை வதக்கிட்டு செய்யக்குள்ள என்ன ஆகும்னா, சீக்கிரமாக அது வீணாக போயிடும். 2 நாள் தான் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது நீங்கள் வெளியிலே 20 நாள் இல்லைனா 15 நாள் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. ரொம்ப அந்த டேஸ்ட்டும் மாறாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இப்போ தேங்காயும் வறுத்துட்டாச்சு. அதையும் எடுத்து 2த்தையும் ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி சர்க்கரை கரையிறதுக்கு மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தான் நான் தண்ணியை அதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 250 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் 1/4 கிலோ ரவைக்கு. இதை நல்லா பாகு பதம் வரணும். நம்ம கடல மிட்டாய்க்கெலாம் எப்படி செய்வோம், பாகு பதம் வரணும்ல, அதேமாரி தான். கடல மிட்டாயெலாம் எப்படி வீணாக போகாமல் நம்ம சாப்பிட்றோமோ அதேமாரியே தேங்காயில் செஞ்ச ஸ்வீட்டையும் 15 நாள் தாராளமாக வச்சு நீங்கள் இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம். இப்போது நல்லா பாகு பதம் வருது. நான் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கையில் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு கம்பி பதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் சத்த நாளைக்கு கொதிக்க விட்டு நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு பிளேட்டில் நெய் தடவி தனியாக வச்சுக்கணும். இதை உடனே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இது ஒரு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா போதும். எல்லாம் சேர்ந்தாப்புல கிளறி விட்டுட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் இப்போ கரண்டிலே பிடிச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம சும்மா லைட்டாக கத்தியை வச்சு பீஸ் போடுற மாதிரி மட்டும் பண்ணி விட்ருங்க. இதில் பாதாம் தூள் லைட்டாக மேலே அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா தூவிக்கலாம், இல்லைனா நீங்கள் எப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மேலே டெக்கரேஷனுக்காக நான் பாதாம் தூள் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக செட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கத்தியை வச்சு மட்டும் ஷேப் மட்டும் லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அடுத்து பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நான் 1/2 அன் ஹவர் கழித்து இப்போ நான் அந்த பீஸ் போடுறேன். எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 20 நாள் கண்டிப்பாக அப்படியே டப்பாவில் வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் மாதிரி தான் இதோட கண்டிஷனும். நம்ம கட் பண்ணக்குள்ளே ஹார்டாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அதே தான் இதுக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நான் ஒன்று கையாலே எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் கட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஈஸியாக புட வரும் பாருங்கள். அவ்வளோதான். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.